ஹலோ யுவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கிராண்ட் பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக போடுற மாதிரியான டிசைன் தான். வாங்க எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதில் 2 லைன் ஜரி கொடுத்துக்கிறேன். ஜரி த்ரெட் A1 மம்தா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 2 லைன் சரி கொடுத்ததுக்கப்புறமா சில்க் த்ரெட்டில் பிங்க் கலர் நான் இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாரியோட கலர் பிங்க்கு. நீங்கள் சரி பக்கத்துலேயே இந்த பிங்க் கலர் கொடுக்கும்போது நல்லா லுக்காக தெரியும். நார்மலாக சரி மட்டும் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ளைனாக இருக்கும். இப்போ சாரியோட கலரும் சேர்ந்து கொடுத்திங்கன்னா இன்னும் நல்லா லுக்காக தெரியும். அதனால் 2 லைன் சரி இது சில்க் த்ரெட் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ சில்க் த்ரெட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லைன் நான் கொடுத்துக்கிறேன். சுகர் பீடு பார்த்திங்கன்னா 2 ஆட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா சிங்கிள் பீடு நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறமா டபுள் பீடாக நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஆனால் 2க்கு மேலே மட்டும் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக தெரியாது. அதனால் 1 இல்லைன்னா 2 பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் பீட் முடித்ததுக்கப்புறமா 4mm பீடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். 4mm பீடு பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் கொடுத்து நான் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பீடு பார்த்திங்கன்னா நீங்கள் டபுள் ட்ரிபிள்ஸ் நீங்கள் கொடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு லுக்காக தெரியாது, தூக்கிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் சிங்கிளாக கொடுத்துக்கலாம். இப்போ 4M பீட் லைன் முடித்ததுக்கப்புறமா சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ சுகர் பீட் முடித்ததுக்கப்புறமா அதிலேருந்து ஒரு 1 இன்ச் கேப் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டாட் எல்லாமே ஜாயின் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு ஷேப் கரெக்டாக வரும். இப்போ ட்ரா பண்ண இடத்துல சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் அந்த சைடு நான் கொடுக்க போகிறேன். சுகர் பீடு ஒரு லைனை, 4mm ஒரு லைனை, அதே மாதிரி சுகர் பீடு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம்.
அடுத்ததாக வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி லவங்கம் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு இதுவும், அப்புறம் கிராஸாக இந்த சைடு லெஃப்டில் ஒரு ஸ்டிச்சும் ரைட்டில் ஒரு லவங்கம் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம். இது போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்கும். அடுத்து வந்து வெளியே வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் கொடுத்ததுக்கு அடுத்ததாக வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி ஜர்தோசியில் வந்து போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஜர்தோசி சீக்வன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஜர்தோசி எடுத்து அது எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல குத்தி விட்டிங்கன்னா ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வரும். அது கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் ஒரு சின்ன சைஸில் வந்து ஜர்தோசி எடுத்துகிட்டு சீக்வன்ஸ் வச்சு குத்துனீங்கன்னா ஒரு லீஃப் டிசைன், நல்ல அழகான லீஃப் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் அந்த டிசைன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல்.